2021ல 60 தொகுதிகளில் போட்டியிட்டும் வெற்றி இல்லாம 0.43% வாக்குகள் மட்டுமே பெற்றது கட்சியின் தற்போதைய நிலையை வெளிப்படுத்துகிறது. இந்த தரவுகளையே முன்வைத்து திமுகவும் அதிமுகவும் தேமுதிகவுக்கு ஒற்றை இலக்கத்திற்குள் மட்டுமே சட்டமன்ற தொகுதிகள் வழங்க தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. கூடுதலாக ஒரு எம்பி சீட் அளிக்கலாம் என்ற சலுகையும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கும் மேலான இடங்களை தேமுதிக தரப்பு எதிர்பார்க்கிறது என்பதே முக்கிய தகவல். விஜயின் அரசியல் வருகையால இந்த முறை வாக்கு சிதறல் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கு. இதனால ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என இரு பெரிய கட்சிகளும் கருதுகின்றன. அதே நேரத்தில் கடந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது தேமுதிகவுக்கு அதிக இடங்கள் ஒதுக்குவது பயன் தருமா என்ற சந்தேகமும் கூட்டணி கட்சிகள்ல இருக்கு. கடந்த சில நாட்களாக அதிமுக தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் தேமுதிக தரப்பு நேரத்தை நீட்டித்ததாகவும் கூறப்படுகிறது. திமுகவுடனும் மறைமுக தொடர்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு.